பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்திப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசத்தோடு ஜபத்திலே நீ கேட்கிற காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளுவாய், உனக்கு அது கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நீ ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நான் கேட்கக்கூடிய காரியத்தை எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவர், அவர் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லோருமே ஜெபிக்கிறோம், கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லோருமே ஜெபிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோடு நான் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது அநேகருக்கு அந்த விசுவாசம் என்பது சில நேரத்தில் இல்லாமலே போய்விடுகிறது. அன்பானவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்கிறதை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் யோவான் சுவிசேஷத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக கானா ஊருக்கு அவர் வருகிறார். வந்தபொழுது ராஜாவுடைய வேலைக்காரன் ஒருவன் வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகனை நீர் சுகமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அவர் கெஞ்சுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்காம நீங்கள்லாம் வந்து விசுவாசிக்க மாட்டீங்களேப்பா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், கிரேக்கர்கள், அவன் ஒரு கிரேக்கனாக இருக்கிறான். கிரேக்கர்கள் அடையாளங்களை, ப்ரூஃபை பார்த்தா மட்டும்தான், ஒரு எவிடன்ஸை பார்த்தா மட்டும்தான் அதை நம்புவார்கள். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நீ ஏதாவது பார்த்தா மட்டும்தான் நீ நம்புவ, நான் செய்கிற காரியத்தை ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் தான் நீ நம்புவாய், இல்லைன்னு சொன்னால் நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவன் மீண்டுமாக கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை சாவதற்கு முன்னே தயவுசெய்து வந்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அவன் மன்றாடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய பரிதாபமான நிலையை பார்த்தார். உடனே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இப்போது நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, நான் இப்போ தான் வந்தேன், நீங்கள் வரலை, என் பிள்ளைய பார்க்கல, எப்படி உடனே சுகம் கிடைக்கும் ஆண்டவரே, நீங்கள் தயவுசெய்து வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அன்பானவர்கள் நாம் கேட்டிருப்போம் ஒருவேளை. ஆனால் அந்த மனுஷனை பாருங்க, அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறான். அந்த வார்த்தையை நம்பி அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். இயேசுவால் எல்லாம் முடியும், நான் இயேசு இடத்துல கேட்டதை அவர் எனக்கு செய்து விட்டார் என்று விசுவாசத்தோடு அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாதி வழியிலேயே அவனுக்கு எதிர்கொண்டு அவனுடைய வேலைக்காரர்கள் வீட்டிலிருந்து வருகிறார்கள். ஐயா, உன்னுடைய மகனுக்கு சுகமாகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போ கேட்கிறான், எப்போ வந்து அவனுக்கு சுகமாச்சுன்னு சொல்லும் பொழுது, எந்த நேரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி எப்பொழுது சொன்னாரோ சரியாக அதே நேரத்தில் அந்த பிள்ளையை வியாதி விட்டது என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் ஜெபிக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் அநேக நேரத்தில் நாம் விசுவாசம் இல்லாமலே ஜெபிக்கிறோம். ஏதோ ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்காவிட்டால் ஏதாவது ஒரு ஆபத்து வரும், பிரச்சனை வரும்னு சொல்லி பயத்தோடு ஜெபிக்கிறோமே தவிர, நான் ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நான் கேட்கிறதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்றதான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். நம் ஜபத்தோடு கூட விசுவாசம் சேர்ந்து கொள்ளட்டும். அப்பொழுது நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. இரக்கமுள்ள தகப்பனே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள்லாம் பெறுவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் நாங்கள் கேட்கிற நன்மையை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாரும் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கிருபைகளை கொடுத்து நடத்தும். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.